எங்கள் எபினேசரே, போதுமானவரே, யெகோவாயிரே, எங்களை ஒரு நாளும் கைவிடாதவரே, எங்களுக்கு முன்பாக கடந்து போகிறவரே, முடிவு பரியந்தம் நடத்துகிறவரே, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிறவரே, எடுபடாத நல்ல பங்கை எங்களுக்கு கட்டளையிடுகிறவரே, நித்திய ஜீவனுக்குள்ளே எங்களை நடத்துகிறவரே, பரலோகத்தில் கொண்டு போய் எங்களை சேர்க்கிறவரே, ஜெயம் கொள்ளுகிறவராய் மாற்றுகிறவரே, இந்த சபைக்கு நீர் வைத்திருக்கிற உடைய வாக்கு தத்தத்துக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உடைய கிருபை உள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். உள்ள கையில வரைந்து வைத்து நடத்தி கொண்டிருக்கிறீங்க. கண்ணின் கருவிழியாய் பாதுகாத்திருக்கிறீங்க. வஸ்திர தொங்கலுக்குள்ளே மூடி வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. உடைய செட்டைகளின் மறைவுக்குள்ளே நீர் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. கண்மலையின் வெடிப்புக்குள்ளே வைத்து நீர் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை என்று வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய மகிமை, பிரசன்னம், இரக்கம், தயவு எல்லாம் மூடி இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆவியானவரே. அப்பா, நீ நடத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பாதைக்காய் ஸ்தோத்திரம். இனி நடத்த போற பாதைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் நீர் பேசுவீராக, இடைபடுவீராக, வசனத்தை அனுப்புவீராக. மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனம் சொல்லுகிறது, அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். இந்த வசனத்தை வாசிக்கும் போது பொதுவா இது கிறிஸ்துமஸ்க்கு எடுக்கிற மெசேஜ், சரியா? இது கிறிஸ்துமஸ்க்கு எடுக்கிறதான ஒரு மெசேஜ். ஆனா இது கிறிஸ்துமஸ் மெசேஜாக நமக்கு பார்க்க போறது இல்ல. இது என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இது ஒரு வாக்கு தத்தம். இது ஒரு வாக்கு தத்தம். பொதுவாக இந்த ஸ்திரீகளுக்குள் ரூபவதி, ஸ்திரீகளுக்குள் கிருபை பெற்றவளே இப்படின்லாம் சொல்றது பைபிளை பொறுத்த வரைக்கும் நேரடியாக பெண்ணை குறித்து சொல்லப்பட்டிருந்தாலும் அங்க சொல்லப்படுகிறது. உதாரணமா மணவாட்டியை பத்தி சொல்லும் பொழுது, ஸ்திரீகளுக்குள் நீ ரூபவதி அப்படின்னு சொல்லி 5ஆம் அதிகாரம் உன்னத பாட்டில் நம்ம வாசிக்க முடியும். இங்கே சொல்லும் போது ஸ்திரீகளுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவா இந்த ஸ்திரீ என்பது எதை குறிக்கிறது? குறிப்பாக மரியாளை குறித்து நாம இங்க பார்க்கிறோம். அவங்கள பத்தி சொல்லும்போது ஸ்திரீகளுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. பொதுவா பாத்தீங்கன்னா கொஞ்சம் நீங்க கவனிச்சுட்டே வாங்க, உங்களுக்கு புரியும். இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு 2 இடத்துல மட்டும் மரியாளை ஸ்திரீ என்று கூப்பிடுவார். உங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கும். உண்மையிலே ஏன் அங்க ஸ்திரீன்னு சொன்னாரு, என்ன காரணம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்புறம் இந்த வசனத்துக்கான விளக்கம் உங்களுக்கு புரியும். இப்போ யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்துல இப்போ இயேசு கிட்ட மரியாள் கேட்கிறாங்க, இந்த மாதிரி திராட்சரசம் அவர்களுக்கு இல்லை, குறைவுபட்டது அப்படின்னு சொன்ன உடனே இயேசு அவங்களை பார்த்து கேட்ட கேள்வி என்னன்னா, ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன? ஏன் திடீர்னு ஸ்திரீன்னு சொன்னாரு? இப்ப நீங்க அந்த 2ஆம் அதிகாரம் இந்த அற்புதம் நடந்து முடியும் 10-11 வசனங்களுக்கு அப்புறம் நீங்க பாருங்க, அங்க வசனம் சொல்லும், இயேசு தன் தாயாகிய மரியாளுடன் அப்படின்னு அந்த இடத்துல இருக்கும். அந்த ஸ்திரீயினுடன் அப்படின்னு இருக்காது. இயேசு தன் தாயாகிய மரியாளுடன் இன்னும் சில காலம் அந்த பட்டணத்தில் தங்கி இருந்தார் அப்படின்னு வசனத்துல இருக்கும். அப்படின்னா அந்த பர்டிகுலர் இடத்துல மட்டும் ஸ்திரீன்னு சொல்றாரு. மிச்ச எல்லா இடத்துலயும் அவங்க என்ன செய்யல, ஸ்திரீன்னு சொல்ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல தாயினே சொல்லுவார். அவங்கள பார்த்து சொல்லும் போது தாயின்ற வார்த்தை யூஸ் பண்றாரு. அப்படின்னா ஏன் அந்த இடத்துல மட்டும் ஸ்திரீ அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க திராட்சரசம் கேட்கிறாங்க. கானாவூர் கல்யாணத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடியதான ஆவிக்குரிய சத்தியம் அது. அவங்க யூதர்களுக்கு திராட்சரசம் கேட்கிறாங்க. திராட்சரசம் என்பது உடன்படிக்கை. ஏன் இவங்கிட்ட கேட்கிறாங்க? நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து என்ன பந்தி விசாரிப்புக்காரரா? இல்ல இயேசு கிறிஸ்து அதுக்கு முன்னாடி அற்புதம் செய்திருக்கிறாரானா? வசனம் சொல்லுது அதுதான் முதலாம் அற்புதம் அப்படின்னு இருக்கு. இயேசு அதுக்கு முன்னாடி அற்புதமே செய்யல. ஏன் இவர்கிட்ட திராட்சரசம் கேட்கிறாங்க? இவங்களுக்கு திராட்சரசம் இல்ல அப்படின்னா ஆவியானவர் ஏவுகிறார், போய் திராட்சரசம் கேளு அப்படின்னு சொல்லி. திராட்சரசம் என்பது எதற்கான அடையாளம்னா உடன்படிக்கைக்கான அடையாளம். இப்ப இயேசு சொல்றாரு ஸ்திரீயே. ஸ்திரீங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு கேட்டா சபை, சர்ச். இப்போ ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் நீங்கள் 15வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அப்படின்னு இருக்கிறது. இது என்ன ப்ராபசினா, உனக்கும் சபைக்கும். சபையின் வித்து இயேசு கிறிஸ்து. சபையின் வித்து யாரு? ஸ்திரீகளின் வித்தா பிறந்தவர் இயேசு. அந்த இடத்துல சர்பத்தின் வித்து என்பது அந்தி கிறிஸ்து. சோ அது ஒரு தீர்க்க தரிசனம். அப்ப ஸ்திரீ என்பது சபையை குறிக்கிறது. அந்த சபைக்கு அடையாளமா ஸ்திரீயின் வித்தா தான் இயேசு பிறந்திருக்கிறார். அதனாலதான் அந்த அம்மா அங்க நிக்கிறாங்க. அந்த அம்மா கேட்கிறாங்க, இவங்களுக்கு திராட்சரசம் வேணும் அப்படின்னு உடன்படிக்கை கேட்கறாங்க. யூதர்களுக்கு கேட்கறாங்க.
அதனாலதான் இயேசு அந்த அம்மாவை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாரு, ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன? ஏன்னா நீ யூதர்கள் சபையா நிக்கிற, நீ என்ன கேட்கிற சொல்லிட்டு இயேசு சொன்னாரு, என் வேலை இன்னும் வரவில்லை. ஆனா யோவான்ல பாருங்க, அந்த திராட்சை ரசத்தை எடுத்து கொடுக்கும் போது வேலை வந்தது என்று அறிந்து அவர் திராட்சை ரசத்தை எடுத்து கொடுத்தார் அப்படின்னு இருக்கும். இன்னொரு இடத்துல சொல்வாரு, வேலை வந்தது என்று சொல்லி திராட்சை ரசத்தை எடுத்து கொடுத்தார். அப்ப இயேசு இங்க கானாவூர் கல்யாணத்துல வேலை வரவில்லைன்னு சொன்னது எதுனா, கம்யூனியன் கொடுக்கிறது, ராபோஜனம் கொடுக்கிறது. அதைத்தான் கேட்கிறாங்க அந்த அம்மா, எனக்கு திராட்சை ரசம் கிடைக்குமா, யூதர்களுக்கு கிடைக்குமான்னு. அப்ப இந்த அம்மா இவர் இந்த வார்த்தையை சொல்லிட்டார், உனக்கும் எனக்கும் என்ன? நியாயப்பிரமாண சபைக்கும் திராட்சை ரசத்துக்கும் என்ன கிடையாது? சம்பந்தம் கிடையாது. இது புதிய ஏற்பாட்டு சபைக்குரியது, என் வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னு உடனே இந்த அம்மா கோச்சிக்கிட்டுல போயிருக்கணும். அடுத்து இந்த அம்மா ஒரு வார்த்தை என்ன சொன்னாங்கன்னா, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதோட அர்த்தம் என்னன்னா, அதுக்கு முன்னாடி சுத்திகரிப்பு நடந்துச்சு, கல்யாணத்துக்குள்ள போயிருக்கான் எல்லாம் சுத்திகரிப்பு பண்ணிட்டு. அது என்ன முறைமையின்படினா, மோசையின் முறைமையின்படி. எல்லாம் எப்படி போயிருக்கிறான்? நியாயப்பிரமாண முறைமையின்படி. இப்ப இந்த அம்மா சொல்றாங்க, உங்களுக்கு திராட்சை ரசம் வேணும்னா, உடன்படிக்கை வேணும்னா, இவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. ஏன்னா இது வரைக்கும் அவங்க செஞ்சதெல்லாம் மோசே சொன்னது, இனிமேட்டு இயேசு சொல்லுகிறபடி செய்யுங்க, உங்களுக்கு உடன்படிக்கை கிடைக்கும்னு அர்த்தம். சோ அதைத்தான் அந்த கானாவூர் கல்யாணத்துல நடக்குது. அதுக்கப்புறம் நடக்கிற ஒவ்வொரு சம்பவமும் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். அவர் ஏன் தண்ணியை நிரப்ப சொன்னாரு, ஏன் கற்சாடியை நிரப்ப சொன்னாரு, ஏன் பிந்தின ரசம் ரொம்ப சுவை உள்ளதா இருந்தது, இப்படி ஒவ்வொன்றத்துக்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருக்கிறது இந்த இடத்துல. சோ இப்ப நமக்கு தேவை ஸ்திரீ. இப்ப இந்த இடத்துல வசனம் என்ன சொல்லுது? ஸ்திரீகளுக்குள் வசனம் இங்க சொல்றாங்க, கிருபை பெற்றவளே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். அதோட அர்த்தம் என்ன? நமக்கு ஸ்பிரிச்சுவலா அதோட அர்த்தம் என்னன்னா, இந்த சபைக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், நீங்கள் கிருபை பெற்றவர்கள், நீங்கள் கிருபை பெற்றவர்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதோட அர்த்தம் என்னன்னா, எல்லா சபைகளுக்குள்ளேயும் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் வைத்திருப்பார் என்றதான் அர்த்தம். ஸ்திரீகளுக்குள்ளே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இதுதான் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறதான வாக்கு தத்தம். சபை இருக்கிறது, ஆனால் சபை கர்த்தருடன் இருக்கிறதா? அதான் கேள்வி. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கு சபை இருக்கு, அநேக சபைகள் இருக்குது. எல்லா சபையிலும் கர்த்தர் இருக்கிறாரா? கர்த்தர் சபைக்கு உள்ளே இல்லைங்கிறதுக்கு வசனம் நிறைய இருக்குது. கர்த்தர் இல்லைன்றதுக்கு என்ன இருக்கு? வசனம் நிறைய இருக்கு. இப்போ நீங்க 3ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. வசனம் சொல்லுது, அவர் வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறார். அப்படின்னா அவர் எங்க போயிட்டாரு? சபைக்கு உள்ள இல்ல, சபைக்கு வெளியே நிக்கிறார்னு அர்த்தம். அப்படிதானே இருக்கு. எசேக்கியேல் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. வசனம் சொல்லுது, மனுபுத்திரனே இவர்கள் செய்கிறதை காண்கிறாயா? என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போகும் பண்ணும்படியான காரியத்தை இந்த ஜனங்கள் செய்கிறார்கள், இஸ்ரவேல் வம்சத்தார் செய்கிறார்கள் இருக்கு. சோ சபைக்குள்ள தேவன் இருக்கிறாரா? கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அந்த இடத்துல வசனம் சொல்லுது, கிருபை பெற்றவளே, சபையே நீ கிருபை பெற்றவள், உங்களுக்குள்ளே கர்த்தருடைய கிருபை ஒன்று இருக்கிறது. அந்த கிருபையில உங்களுக்கு ஒரு நிச்சயம் இருக்குது. என்ன இருக்கு தெரியுமா? கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இது ஒண்ணுதாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில. நம்ம கூட கர்த்தர் இருக்கிறாராங்கிறத செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எப்பவும். நம்ம ஓடும் போது பல நேரத்துல கர்த்தர் கூட இருக்கிறாரா நமக்கு தெரியாது. இப்ப பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் கிளம்பி வந்தாங்க எகிப்துல இருந்து. வரும்போது தேவன் கூடவே வந்துகிட்டு இருந்தாரு. அப்புறம் 32, 33ஆம் அதிகாரத்துல அவங்க தப்பு செஞ்சிடறாங்க. செஞ்ச பிறகு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, இனி நான் உங்களோடு கூட வரமாட்டேன், ஒரு தூதனை அனுப்புறேன்னு சொல்றாரு. இப்ப மோசே சொல்றாரு, தூதன் அனுப்புறதுதான் நாங்க போகவே இல்லை, நீங்க வரதான் வாங்க. அப்போ தூதனும் கூட வர முடியும், கர்த்தரும் வர முடியும். யார் வர்றாங்கிறத இப்ப முக்கியம். பல சபைகளுக்கு கர்த்தருடைய கிருபை இருக்கிறது, ஆனால் கர்த்தர் இருக்கிறாரா? கர்த்தர் இப்போ சவுலுகிட்ட கர்த்தருடைய கிருபை இருந்துச்சு, ஆனா 38 வருஷம் ராஜாவா வச்சிருந்தாரு. ஆனா கர்த்தர் கூட இருந்தாரானா இல்ல, பிசாசு கூட இருந்துச்சு, பிசாசு தான் கூட இருந்துச்சு. வசனம் சொல்லுது, கர்த்தரால் ஏவப்பட்ட ஒரு ஆவி அவனுக்குள் வந்தது. இப்ப ஆனா அவர் ராஜாவா தான் இருக்கிறான், இஸ்ரவேலுக்கு ராஜாவாக இருக்கிறான். அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பல நேரத்துல கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாரா என்று நாம் ஆராய்ச்சி பண்ணிக்கொள்ள வேண்டும். அதான் வசனம் சொல்லுது 1 கொரிந்தியர் 11ல, நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். 1 கொரிந்தியர் 11:31 இருக்குது. நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் எப்பவுமே கொஞ்சம் செக் பண்ணிக்கணும். கர்த்தர் என் கூட இருக்கிறாரா? கர்த்தர் என் கூட இருக்கிறாரா? நிறைய பேருக்கு ஒரு எண்ணம் என்ன, நான் சர்ச் போறேன்,
ஆண்டவர் வந்து தசம காணிக்கெல்லாம் கொடுக்குறேன், வார வாரம் போயிட்டு வரேன், கர்த்தர் கூட இருக்கிறார். கர்த்தர் கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் கணக்கு பண்ணக்கூடாது. கர்த்தர் சொல்லணும் நான் உன் கூட இருக்கிறேன்னு. நாம சொல்லிட்டே இருப்போம் கர்த்தர் கூட இருக்கிறார் கூட இருக்கிறார்னு. சிலர் அபிஷேகம் கூட பெற்றுவாங்க, அந்நிய பாஷையெல்லாம் பேசுவாங்க. அந்நிய பாஷை பேசின பிறகு கூட கர்த்தர் அவங்களை விட்டு போயிடுவாரு. நீங்க எபிரேயர் நிருபத்தில் வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, இனி வரும் பலன்களை அறிந்து பரிசுத்த ஆவியை பெற்று பின்வாங்கி போவானால் மீட்கப்படுவது கூடாத காரியம் இருக்கு. அதுக்கப்புறமா கர்த்தர் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போஸ்தலனாக அழைக்கப்பட்டவன் தான் யூதாஸ் காரியர். கர்த்தர் அவனை விட்டு போய்விட்டார்னு இருக்குது. சாத்தான் உள்ளே புகுந்தான்னு இருக்கு. நம்ம கிட்ட எப்பவுமே ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்துட்டே இருக்கணும். கர்த்தர் கூட இருக்கிறாரா, கர்த்தர் கூட இருக்கிறாரா. பல நேரத்துல எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறது, இந்த கழுதைக்கு முன்னாடி நிறைய விரிச்சாங்க. எருசலேமுக்குள்ள வரும்போது கிளைகள் எல்லாம் உடைச்சு போட்டாங்க, துணியெல்லாம் விரிச்சாங்க, எல்லாம் பண்ணாங்களாம். கழுதை நினைச்சுக்கிச்சா எல்லாமே யாருக்கு தான் போடுறாங்க, நமக்கு தான் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பார்த்தா கழுதைய ஒரு வயலும் மதிக்கல. கழுதைய ஒரு வயலும் மதிக்கல. போட்ட துணி இருக்கு, உடைச்சு போட்ட கிளை இருக்கு, எல்லாம் இருக்கு, ஒரு வயலையும் காணோம். இந்த கழுதை நினைக்குது, இப்ப என்ன அப்ப வந்த மாதிரியே தானே இப்பவும் வந்தேன், இப்போ வந்த நான் போயிட்டு இருக்கிறேன், ஏன் யாரையும் காணோம். ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், அவங்க கிளைய உடைச்சு போட்டது, துணியை விரிச்சது எல்லாமே கழுதைக்காக இல்ல, கழுதை மேல உட்கார்ந்து இருக்கிறவருக்காக. மேல உட்கார்ந்து இருக்கிறவர் கூட இருக்கிற வரைக்கும் தான் கழுதைக்கு மரியாதை. மேல இருக்கிறவர் கீழே இறங்கிட்டாருன்னா எந்த கழுதைக்கு இங்க மரியாதை இல்ல. ஜனங்களும் கொண்டாந்து துணியை விரிச்சிருவாங்க, கிளைய உடைச்சிருவாங்க, ஒரே சந்தோஷம். ஏன்னா உடைச்சு போடுறதெல்லாம் பார்த்த உடனே கழுதை நினைச்சுக்கோ, இத்தனை நாளைக்கு இருந்தோம், ஒரு நாள் கூட நமக்கு இவ்வளவு சாப்பாடு யாரும் கொடுத்தது இல்லை, ஒரு நாள் கூட இவ்வளவு கிளையை உடைச்சு யாரும் போட்டதில்லை, எவ்வளோ கிளை, சாப்பிட முடியாத அளவுக்கு ஆசீர்வாதம் அப்படின்னு நினைச்சுக்கிச்சு கழுதை. ஆண்டவர் சொல்றாரு, இறங்காம பார்த்துக்கோ, நான் இறங்கிட்ட நீ தொலைஞ்ச. கர்த்தர் கூட இருக்கிறாரா என்பதை செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பல நேரங்களில கர்த்தர் கூட இருக்கிறத நாம செக் பண்றது இல்ல, நினைச்சுக்கிறோம். சிம்சோன் கிட்ட இருக்கிற பெரிய குறைய என்னன்னா, பரிசுத்த ஆவி வரும்போது அவனுக்கு தெரியும், அவன் மேல கர்த்தருடைய ஆவியானவர் வரும்போது அவனுக்கு தெரியும். ஆனா ஆவியானவர் போகும்போது அவனுக்கு தெரியாது. ஒரு தடவை ஆவியானவர் இறங்கும் போது சொல்றான், ஆவியானவர் என் மேல் இறங்கினார், ஒரு கழுத தாடைய வச்சு அத்தனை பேர் அடிச்சு உடைச்சிட்டான், முடிஞ்சிச்சு. இன்னொரு தடவை ஆவியானவர் இறங்கினார், இப்பவும் சொல்றான், 2 கதவை ஒட்டச்சு எல்லாம் பண்ணி அப்படியே எல்லாம் செய்றான். சரி, போன தடவை கர்த்தர் இறங்கினார், இந்த தடவையும் கர்த்தர் இறங்கினார், நடுவுல எப்போ போனார்? புரியுதா? இப்ப இறங்கினார், 2வது தடவையும் இறங்கினார், நடுவுல எப்போ போனார்? இறங்குறது சிம்சோனுக்கு தெரிகிறது, ஆனால் போகிறது சிம்சோனுக்கு தெரியவில்லை. இன்னைக்கு நிறைய ஊழியங்களிலும் நிறைய விசுவாசிக்கிட்டையும் நிறைய ஆவிக்குரிய சபைகள்லையும் இதுதான் பிரச்சனை. இறங்கும் போது தெரியுது ஆவியானவர் இறங்குறாரு, அப்படியே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நல்ல ஆவியில நிறைஞ்சு அந்நிய பாஷை பேசி கையை தட்டி எல்லாம் ஓகே ஃபைன், ஆவியானவர் இறங்குறாரு. அடுத்த தடவை திருப்பியும் ஆவியானவர் இறங்குறாரு, எப்போ போனார்? நடுவில் எப்போ போனார்? அப்போ நம்ம கிட்ட அதை செக் பண்ணிட்டே இருக்கணும், ஆவியானவர் இருக்கிறாரா, எனக்குள்ள இருக்கிறாரா. அதனாலதான் பாவம் செஞ்ச உடனே தாவீது ஓடி போய் சொல்றான், உங்களுடைய ஆவியை என்னை விட்டு எடுத்து விடாதீங்க. 51ஆம் சங்கீதத்துல சொல்றான், என்னுடைய ஆவியை என்னை விட்டு எடுத்துறாதீங்க. ஏன்? அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, ஆவியானவர் போகிற நிலைமைக்கு நான் வந்துட்டேன். இதுதான் சவுலுக்கும் தாவீதுக்கும் உள்ள வித்தியாசம். தன் மேல் உள்ள அபிஷேகம் போனது சவுலுக்கு தெரியவில்லை. 2வது வருஷமே கர்த்தர் சொல்லிட்டாராம், கர்த்தர் உன்னை தள்ளினார்னு சொல்லி. ஆனா சவுலுக்கு தெரியல பாருங்க. 38 வருஷம் தெரியாமையே இருந்திருக்கிறான். 38 வருஷம் தெரியாமையே இருந்திருக்கிறான். அப்படியே அம்பான்னு ராஜாவா இருந்திருக்கிறான். ஆனால் தாவீதுக்கு ஒரு பாவம் செஞ்ச உடனே தெரிஞ்சிருச்சு, கர்த்தர் போயிட்டாரு. தீர்க்கதரிசி வந்து சொன்ன உடனே அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, இல்ல மிஸ்டேக் நடக்குது. இந்த கர்த்தர் கூட இருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்து கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன? அப்படி கூட கர்த்தர் உங்க கூடவே இருந்தார்னா எல்லா சபைகளுக்குள்ளேயும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கப்பட்டவராக வைப்பார். இதுதான் ஆசீர்வாதத்துக்கு வழி. இன்னைக்கு ஆசீர்வாதத்துக்கான வழி தெரியாம தான் நம்ம எல்லாம் தவிச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஆசீர்வாதம் எப்படி சபை ஆசீர்வாதமா இருக்கும், சபை எப்படி வளரும்? யோர்தானை கடந்து வரும்போது கோலும் கையுமாய் வரும்பொழுது ஒரு சிலரை தவிர வேற யாருமே இருந்திருக்க மாட்டார்கள், கொஞ்சம் பேர் தான் இருந்திருப்பாங்க. அப்பதான் கர்த்தர் வாக்கு பண்றாரு, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருப்ப. சில நேரத்தில் ஆண்டவர் சொல்லும் போது நம்மளால நம்ப முடியாது. அது சில ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கும்போது நம்மளால என்ன செய்ய முடியாது, வாக்குத்தத்தத்தை கொடுக்கும்போது நம்மளால என்ன செய்ய முடியாது, நம்ப முடியாது. இப்போ மரியாள் அதே மாதிரி கேட்கறாங்க பாருங்களேன். அவரு ஒரு வார்த்தை கேட்கறாங்க, வாசிங்க 34வது வசனம் வாசிங்க. லூக்கா 1:34. அதற்கு மரியாள்,
தேவதூதனை நோக்கி இது எப்படி ஆகும்? அப்ப என்ன அர்த்தம்? எப்பா நீ எனக்கு ஒரு வாக்கு தத்தம் சொல்ற, 32 30 34 வரைக்கும் வாக்கு தத்தம் கொடுக்கிறார். எல்லா வாக்கு தத்தத்தையும் மரியாள் கேட்டாங்க. அவன் எப்படி ஆசீர்வாதமா இருப்பான், என்ன குழந்தை பிறக்கும், குழந்தை எப்படி இருக்கும், எல்லாம் கேட்டு முடிச்சுட்டாங்க. எல்லா வாக்கு தத்தத்தையும் கொடுத்த பிறகு மரியாளுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, இது எப்படி ஆகும்? சான்ஸே இல்லப்பா. ஏன்? எனக்கு இன்னும் புருஷனே தெரியாது, நியமிக்கப்பட்டிருக்கான் ஒருத்தன், நான் இன்னும் புருஷனோட சேரவே இல்லை, எப்படி எனக்கு குழந்தை பிறக்கும்? இது சாதாரணமாய் நாம் கேட்கக்கூடியதான ஒரு கேள்வி. ஆவிக்குரிய விதத்துல யோசித்து பாருங்க. ஆண்டவர் வாக்கு பண்ணி இருப்பார். ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும், ஒவ்வொரு சபைக்கும், ஏன் ஒவ்வொரு விசுவாசிக்கும் கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார். நான் எப்பவும் சொல்லுவேன், வாக்கு தத்தம் இல்லை என்றல்ல, வாக்கு தத்தத்தை நாம் எப்படி சுதந்திரிக்கிறோம்ங்கிறதா முக்கியம். வாக்கு தத்தத்தை கண்மூடித்தனமா நம்ப கூடாது. சிலர் என்ன செய்வான்னா, நீ எப்படி இருந்தாலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாருமா, வாக்கு தத்தம் பாங்க. அப்படிலாம் இல்ல பைபிள்ல, அந்த மாதிரிலாம் இல்ல. நாம எப்படி இருக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி கர்த்தர் நம்மளை என்ன செய்யறாரு? ஆசீர்வதிக்கிறார். உண்மை உள்ள மனுஷன். அப்ப உண்மை இல்லைன்னா எப்படி? நீ உண்மை இல்லாட்டியும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்னா எப்படி நம்ப முடியுமா இத? சோ வாக்குத்தத்தத்தை சோதரிக்கிறதுக்கு சில கட்டளைகளை கர்த்தர் வச்சிருக்கிறார். அதான் பைபிள்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் சொல்லும் போது சுதந்திரிக்கக்கூடிய நிலையில் நாம் இருக்க மாட்டோம். கர்த்தர் நம்ம கிட்ட ஒண்ணு சொல்லும் போது அது நடக்கக்கூடிய நிலையில் நாம் இருக்க மாட்டோம். நம்மளால அதை நம்பவே முடியாது. என்ன வச்சு எப்படி இது நடக்கும்? என்ன வச்சு எப்படி செய்வீங்க? இப்ப யோசேப்பை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, 11 பேர் உன்னை வணங்குவாங்க, உன் தாய் தகப்பன் வணங்குவாங்க. நம்பவே முடியாது. எப்படி வணங்குவாங்க? இஸ்ரவேல் முறைப்படி தாய் தகப்பன் யாரும் வணங்க முடியாது, பையனை வணங்க முடியாது. இது நடக்குமா? சான்ஸே இல்லை. இப்ப அடுத்த சம்பவம் என்ன? அதுக்கான எந்த விதமான சிம்டமும் கிடையாது, ஒரு அடையாளம். இதைத்தான் மரியாள் கேட்கிறாங்க, புருஷனை அறியேன். எப்பா நீ சொல்ற வாக்கு தத்தம்லாம் சரி, எப்படி நடக்கும்? இப்போ நான் ஆண்டவர் சொல்றதை உங்களுக்கு நான் சொல்றேன். ஒருவேளை இந்த சபை இவ்வளவு பெருசா இருக்குது, இவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க, இதெல்லாம் இதுவரைக்கும் இருந்தது. ஆனால் கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்தம், இனி சபைகளுக்குள்ளே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். இது கர்த்தர் கொடுக்கிறது. சபைகளுக்குள்ளே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். அப்ப ஆசீர்வாதம்னா என்ன? இன்னைக்கு கடைசி காலத்துல ஊழியத்துல ஆசீர்வாதம்னா என்ன? நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆசீர்வாதத்துக்கும் தேவைக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆசீர்வாதத்துக்கும் தேவைக்கும் வித்தியாசம் இருக்கு. இன்னைக்கு தேவையை ஆசீர்வாதமாய் நினைக்கிற ஒரு கூட்டம் இருக்கு. இப்போ இவ்வளவு பெரிய சர்ச்சில் உட்காந்துருக்கோம். ஆரம்பத்துல ஒரு சின்ன வீட்டுக்குள்ள இருந்திருப்பீங்க நான் நினைக்கிறேன். மேபி ஒரு சின்ன இடத்துக்குள்ள இருந்திருப்பீங்க இல்லையா? எனக்கு தெரியாது பாஸ்டர் எதுல ஆரம்பிச்சாங்கன்னு எனக்கு தெரியாது. ஒரு சின்ன இடத்துல ஆரம்பிச்சிருப்பீங்க. அங்க இவ்வளவு மைக்கோ இவ்வளவு ஸ்பீக்கரோ தேவைப்பட்டிருக்காது. ஆரம்பிக்கும் போது பெரிய பெரிய ஸ்பீக்கர் வச்சிருந்தீங்களா? இல்ல, அன்னைக்கு இல்ல. இன்னைக்கு இவ்வளவு ஸ்பீக்கர் தேவை, கண்டிப்பா தேவை. இந்த ஸ்பீக்கர் தேவை, இந்த டிவி தேவை, இந்த மைக் தேவை, இவ்வளவு லைட்ஸ் தேவை, இது எல்லாமே தேவை. இது தேவை, இது ஆசீர்வாதம் இல்லை. இது என்னது? தேவை, இது ஆசீர்வாதம் இல்லை. அப்ப இது ஆசீர்வாதமா இருக்காது. இட்ஸ் நீட். நீடு ஒரு நாளும் ஆசீர்வாதமாய் மாறவே மாறாது. நாம தான் கர்த்தர் கொடுக்கும் போது கர்த்தரனை ஆசீர்வதிச்ச ஆண்டவர் சொல்றாரு, ஆசீர்வாதம் வேறு, இது தேவை. உன் தேவையை நான் சந்தித்திருக்கிறேன். இப்ப நாளைக்கு இந்த கூட்டம் இன்னும் பெருசாகும், இன்னும் இடம் தேவைப்படும், இதை விட பெரிய இடம் தேவைப்படும். கண்டிப்பாக கர்த்தர் அதை தருவார். இடம் ஆசீர்வாதமே இல்லைங்க, இடம் தேவை. எவ்வளவு இடம் தேவை? கர்த்தர் கொடுத்துட்டு போயிருவாரு. உனக்கு எவ்வளவு வேணும்? 50,000 பேர் உட்கார்ந்து வேணுமா? எடுத்துக்கோ. ஆனால் 50,000 பேர் வேணும் என்பது என்னுடைய தேவை அல்ல. 50,000 பேர் கர்த்தர் கொடுத்தா அன்னைக்கு அந்த இடத்தையும் கர்த்தர் கொடுப்பார். அப்போ ஆசீர்வாதம்னா என்ன? இப்போ உங்களுடைய ஒரு ஸ்கூல் நடத்துறாங்க, ஸ்கூல்காரங்க ஸ்கூல் நடத்துறாங்க. அந்த ஸ்கூல்ல 500 பேர் படிக்கிறாங்க வச்சுக்கோங்க. 480 பேர் ஃபெயில், 20 பேர் பாஸ். இப்ப யார் ஆசீர்வாதம்? இது ஆசீர்வாதமா? 1500 பேர் படிச்சு 1480 பேர் ஃபெயில் ஆகி 20 பேர் பாஸ் ஆகிறது ஆசீர்வாதமா? இன்னொரு ஸ்கூல் இருக்குது, 200 பேர் படிக்கிறாங்க, 200 பேரும் பாஸ், 100% பாஸ். எது ஆசீர்வாதம்?